தலானன் யூடியூப் சேனல். அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணாக்கர் எல்லாருமே தமிழ்நாட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய ஸ்டடி சென்டர் எங்கெல்லாம் இருக்குது, எக்ஸாம் சென்டர் வந்து டிசம்பர் 2025க்கான எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் இருக்குது. எக்ஸாம் சென்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதே மாதிரி ஸ்டடி சென்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லேர்னர் சப்போர்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய எல்எஸ்சி. தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஸ்டடி சென்டர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் ஆர்கே சண்முகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் அந்த இடத்துல கள்ளக்குறிச்சியில் இருக்குது. அப்புறம் பண்ருட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமா ஆர்ட்ஸ் அண்ட் எஸ்ஏஐ காலேஜ் ஃபார் உமன் அந்த இடத்துல இருக்குது. திருக்கோயிலூர் இருக்குது பார்த்தீங்களா, திருக்கோயிலூர் வந்து அந்த சென்டரோட கோடு வந்து 314. இது திருக்கோயிலூரில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அதுக்கு பக்கத்திலே வந்து திருக்கோயிலூரில் இருக்குது. எல்லாத்துக்குமே காண்டாக்ட் நம்பரும் அதிலே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது கடலூர் பார்க்குறோம். கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பாளையத்தில் மெயின் ரோட்லேயே இருக்குது. அது வந்து அதோட சென்டர் கோடு வந்து 417. அடுத்ததாக மயிலாடுதுறை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கோடு 91. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்சி விஸ்வநாதன் காலேஜ் பன்னந்தோப்பு ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மயிலாடுதுறையில் இருக்குது. அடுத்தது வந்து திண்டிவனத்தில் 56 ஸ்டடி சென்டர் வந்து ஆன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அது வந்து சென்னை திருச்சி பைபாஸ் ரோட்லேயே திண்டிவனத்தில் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாலமேடுங்கிற இடத்துல விழுப்புரத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து எக்ஸாம் சென்டர் மாணவர்களுக்கான டிசம்பர் 2026 அதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் 2025 டிசம்பர் 26ஆம் தேதி அன்றைக்கி எக்ஸாம் ஆரம்பிக்க இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஆல்ரெடி 23/10/2025 நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேருந்து எக்ஸாம் சென்டர் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுபடி மாணவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தா கூட மொத்தத்தில் ஒரு 6 எக்ஸாம் சென்டர் மட்டும் தான் மாணவர்களால் சூஸ் பண்ண முடியும். இதுக்கு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டருக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதேமாதிரி மாணாக்கர்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் டிடி எடுத்தோ இல்லை அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி மாணாக்கள் எக்காரணம் கொண்டு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் சென்டர் பார்க்குறோம். முதல்ல 001 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நகர், 002 வந்து கடலூர், 003 கள்ளக்குறிச்சி, 004 மயிலாடுதுறை, 005 திண்டிவனம், 006 விழுப்புரம். இந்த 6 இடத்துல மட்டும்தான் மாணவர்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து மொத்தத்தில் இருக்குது. இந்த 6ல் எதை மாணவர்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் எல்லாமே நம்ம தகவல் கொடுத்துருக்கோம். அந்த மாணவர்கள் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த 6 சென்டரில் ஒரு சென்டர் மட்டும் தான் நீங்கள் மாணவர்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி இல்லாமல் 3/12/2025 பெனால்ட்டியோட 8/12/2025 லாஸ்ட் டேட் இருக்குது. அதேமாதிரி மாணவர்கள் இதுவரைக்கும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாருந்தீங்கன்னா நவம்பர் 29 உங்களோட அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சப்மிட் பண்ணாமல் சப்மிட் பண்ணிடுறீங்க. மாணாக்கர்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்னும் என்னென்ன தகவல் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் மாணாக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணுற அத்தனை யூனிவர்சிட்டியான தகவலுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.